எப்போ பாரு ஒரே மாதிரியான பருப்புகளை போட்டு வைக்கிற சாம்பார் உங்களுக்கு போர் அடிச்சிருச்சா? அப்போது பருப்பே இல்லாமல் வைக்கிற சாம்பார் எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை நம்ம வச்சுக்கிறோம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் தாளிப்புக்கு கடுகு, சீரகம், 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்ததும் எடுத்து வச்சுருக்க 2 பச்சை மிளகா, 2 வரமிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் இதுக்கு 3 வெங்காயம், 3 தக்காளி எடுத்துருக்கேன். வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதை கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு மாரி அரைச்சிட்டு அதை கூட கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போது 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் நம்ம வீட்டு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 2 சொம்பு அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நடுவில் நான் கொஞ்சம் இட்லியும் ஊற்றி வச்சிடுறேன். கொஞ்சம் பாருங்கள், நல்லா மிளகாத்தூள்லாம் வெடிப்பு போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சியில் அதை எடுத்து நம்ம நல்லா கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நம்ம கொட்டினதும் கொஞ்சம் திக்காக வரும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ லைட்டாக கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், பருப்பே இல்லாத சாம்பார் ரெடி ஆகிடுச்சு.